ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுமே வந்து நம்முடைய மல்லியை வந்து தேடி போகிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியை பார்த்து நம்முடைய மல்லி வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க காரணம் அதுக்கு வந்து நீ தான் வெண்பா காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வேணால் உண்மைதாங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்மா நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து உன்னுடைய டாடா கூட வந்து என்னை வந்து சேர்ந்து ஒரு காரில் வந்து உன்னை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட வச்சதும் எனக்கு வந்து நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுமே வந்து விஜய்க்கு வந்து அரவிந்த் வந்து ஃபோன் பண்ண சொன்னதும் அவர் என்னோட வந்து அக்கறையாக வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணார். என் மேலே வந்து கோவப்படல, வீடியோ காலும் வந்து பேசினார். இதை நான் பேசுகிறத வந்து உன்னுடைய அந்த ராஜ்யத்தையும் அந்த ரஞ்சிதாவும் பார்த்தாங்க. அவங்கள வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து நல்லாவே வந்து நான் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுவும் இல்லாத வந்து உனக்கு வந்து நான் வந்து நிறைய வந்து செய்யணும்னு வந்து ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போதைக்கு வந்து அம்மா கிட்ட வந்து காசு இல்லை. ஆனால் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன செய்யணுமோன்றத வந்து நீ வந்து கரெக்டாக வந்து செஞ்சுருக்க. ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி தான் வந்து முக்கியம். அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து உன்னுடைய டாடாவை வந்து வர வச்ச பாரு. அதுதான் வந்து வந்து மாசாக இருந்துச்சு. நானே வந்து எதிர்பார்க்கல உன்னுடைய டாடா வந்து வருவாரா இல்லை என் காலத்தில் வந்து தாலியை வந்து போடுவாரான்னு. ஆனால் வந்து நீ வந்து உன் டாடா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்து வச்சு எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வந்து நிறைய வந்து யோசிக்கிற வெண்பா. நீ வந்து என்னை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து உன்னை பற்றி யோசிக்கிறேன்னா இல்லைன்னு தெரியல. ஆனால் வந்து என்கிட்ட இருந்து உனக்கு வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசம், அன்பு வந்து இந்த அம்மாவால் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கேட்குறாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து அம்மா நானும் வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா வந்து அந்த ரஞ்சிதாவால் வந்து நான் வந்து பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறப்பையும் சரி, வரப்பையும் சரி, வீட்டு பாடம் சொல்லி தரப்பையும் சரி, வேணும்னே தான் நான் வந்து படிக்காத இருந்தேன். அவங்கள வந்து எப்படியாவது வந்து விரட்டி விட்டுட்டு உங்களை வந்து மறுபடியும் வந்து என்னை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது வீட்டு பாடம் சொல்லி வைக்கிறதுன்னு வந்து முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து படிக்காத இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னாலும் எல்லாமே வந்து படித்து உங்கள் பேரை வந்து கரெக்டாக வந்து ஸ்கூலில் வந்து காப்பாற்றுவேன். டிசிப்ளினாக வந்து இருந்து அவார்டு வாங்குற மாதிரி வந்து குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி தான் வெண்பா இருக்கணும். உன்னோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, எனக்கு வந்து வேறு என்ன வேலை இருக்குது சொல்ல வேண்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போகிற ஒரு அம்மா பிள்ளைக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து வேறு லெவலில் வந்து நம்ம வெண்பாக்கிட்டையும் மல்லிக்கிட்டே வந்து இருக்குது. இந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து யாராலையும் வந்து பிரிக்கவே வந்து முடியாதுங்க. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு மல்லி வேலை வந்து எந்த ஒரு தப்பு இருக்கிறதுல நம்ம தான் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வெண்பாவுக்காக தான் வந்து மல்லி எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. வெண்பா மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மல்லி மேலே வந்து கோவப்படுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட போகிறாங்க. அக்கா வந்து சொல்கிறது வேத வாக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்ட் செட் வந்து மாறி நம்முடைய மல்லி மேலே வந்து அன்பை மட்டும் தாங்க செலுத்துகிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லாமே வந்து நம்முடைய மல்லி வந்து விரதம் இருந்து இந்த பூஜையை வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. நம்முடைய மல்லியவும் வேண்பா வந்து எப்படி பிரிக்க வேண்டும் அப்படின்ட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.